ஒரு கனவு. தம்பி பாண்டியன் அவர்கள் சொன்னது போல பனை சார்ந்த பொருளாதார பெருக்கம், தற்சார்பு வாழ்வு என்பது தமிழ் குடிகளின் பெருங்கனவு. இந்த பனையை ஒரு அற்ப உயிராக பார்க்கிற ஒரு போக்கு இங்கே இருக்கிறது. தமிழர்களுடைய தேசிய மரமே பனைதான். இன்றும் தமிழ்நாட்டில் தமிழருடைய நாட்டு மரமே பனைதான். தென்னையோ வாழையோ மற்ற எம்மரங்களும் அதிகப்படியான பராமரிப்பு தேவைப்படுகிறது. இந்த உலகில் ஒரு உயிரினம் எந்த பராமரிப்பும் இல்லாது வளர்ந்து தன் உடலில் எல்லா உறுப்புகளையும் மானுட சமூகத்தின் பயனுக்கு தருகிற ஒரு உயிர் உண்டென்றால் அது உலகத்திலேயே பனை மட்டும்தான். 840 பயன்பாட்டை தருகிறது. அதனாலே அது கற்பக தரு என்று. அதில் உடலில் ஒன்று கூட கழிவு கிடையாது. அதுக்கு நீ உரம் போட வேண்டியதில்லை, அதுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை, அது தன்னைத்தானே பார்த்துக்கிறோம். இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் அவ்வப்போது நாங்கள் பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம் என்று பேசுவார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், நீங்க பணங்காட்டு நரிதான், பணங்காடே நாங்க தான் என்று. அந்த காடே நாங்க தான் என்று. இந்த பனையின் அருமையை விளக்குவதற்கு ஒரு சுருக்கமா, எங்களுடைய தலைவர் தமிழீழ நாட்டை அடைவதற்கு போராடுகிற போது இந்த நார்வே உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் எங்க அண்ணன் இடத்தில் பேச்சுவார்த்தைக்கு வந்த போது அவரிடத்திலே கேட்கிறார்கள், பிரபாகரா நீ ஒரு சின்ன தீவுல இருக்காய், அதுல ஒரு பகுதி. இப்ப நியாயமா பார்த்தா நம்ம ஊர்ல 2 மாவட்ட அளவு தான் தமிழ் ஈழம் என்பது. இந்த நாட்டை அடைந்து உனக்கு என்ன வளம் இருக்கிறது, நீ எதை வச்சு இதில் இந்த நாட்டை கட்டி எழுப்புவாய் என்று அவர் இடத்துல கேட்ட கேள்விக்கு எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் சொன்ன பதில், எனக்கு என்னுடைய பனையும் என்னுடைய இறாலும் போதும், அதை வைத்து நான் உலகத்தின் தலை சிறந்த நாடாக கட்டி எழுப்புவேன் என்றார். பனங்கிழங்கிலிருந்து மாவெடுத்து இந்த மைதாவுக்கு பதிலாக பயன்படுத்தினார். இன்றும் நம்ம இப்பதான் நம்ம வருது, என் தம்பி குகன் எல்லாம் அதை செய்து அனுப்புறார். பனம் பழத்தில் இருந்து அந்த சாறை எடுத்து அது பண்ணி அதிலிருந்து இனிப்பு மிட்டாய் செய்து அது அதனுடைய பயன்களுக்கு அளவே கிடையாது.